அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்ஸோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேக்கரி ஸ்டைல். பேக்கரி ஸ்டைல் என்னங்க, பேக்கரியை விட ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வீட்டிலே பண்ணலாம் நம்ம கைப்பட. அண்ட் இந்த ரெசிபி வந்து பயங்கர சாஃப்ட்டு, நீங்களே பார்ப்பீங்க. நிறைய ஃப்ளாப்ஸ், நிறைய ட்ரையல்ஸ்க்கு அப்புறமா நான் கண்டுபிடிச்ச ஒரு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா கூட நான் சொல்கிற இதே மெஷர்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நீங்கள் பர்ஃபெக்டாக இவ்வளோ சாஃப்டாக வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ப்ராப்பராக புரியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு 3/4 கப் பால், கூடவே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது 3/4 கப் ப்ளஸ் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உங்கள் பன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு நார்மல் பன் டேஸ்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவே போதும். இது கூடவே 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஈஸ்ட் ஒரு நல்ல பிராண்டோட தான் இருக்கணும். அதோட எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஈஸ்ட் மிக்சர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ரைஸ் ஆகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்ல ஏர் பபிள்ஸோட ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்படி வந்தால் மட்டும்தான் நம்ம பன்ஸை நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி ரைஸ் ஆகலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு புது ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே மாவுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து மைதா 2 கப்பு, கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. மில்க் பவுடரை, பால் பொடி நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். ஆனால் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச் அண்ட் சாஃப்ட் டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரையும் சேர்த்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டோ நீடர் வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூடவே இந்த டோ ஹேண்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுவே யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீட் பண்ணிங்கனாலே போதும். அப்படி இல்லை நம்ம கையால் நீட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீட் பண்ணி ஆகணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பர்ஃபெக்டான பன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பிசைய இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் மாவு வரும். ஸோ நடுவில் நம்ம பட்டர், அதாவது உருக்குன வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தேவைப்படும். நடுவில் சேர்த்து அண்ட் ஃபைனலாக இவ்வளோ நல்ல ஸ்ட்ரெச்சியாக வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக 4 டேபிள் ஸ்பூன் பட்டரும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. பட் இப்படி தான் இருக்கணும். அண்ட் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா அதோட க்ளூட்டன் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்படி இருந்தால் தான் நம்ம பன்ஸ் ஒரு பிரெட் என்னவாக இருந்தாலும் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி நம்ம இந்த மாவை வந்து ப்ரூஃபிங்க்கு வந்து விடணும். 2 ப்ரூஃபிங் வந்து விட போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் நான் வந்து மேலே கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மெல்டட் பட்டர் ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 ஹார்ஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் வந்து விட்டுக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பாருங்கள், ட்ரிபிள் தட் சைஸ் வந்து இது வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து நல்லா அதில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம இது மேலே கொஞ்சமாக ஆட்டா டஸ்ட் பண்ணிவிட்டு இனி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு, ரொம்ப நேரம் பிசைய வேணாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வந்து நம்ம இதை செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிசைஞ்ச மாவை வந்து ஒரு வெயிங் ஸ்கேலில் போட்டு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு பாலையும் சைஸ் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து 430 கிராம்ஸ் வந்தது. ஸோ நான் வந்து ஒரு 15 மினி பால்ஸாக வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 28 to 30 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவன் சைஸில், ஈவன் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வந்து பன்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வர முடியும். இந்த சைடு நான் வந்து ஒரு கேக் டின் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலான டின் கூட எடுத்துக்கலாம். 9 இன்ச் டின்னில் நான் இந்த மாதிரி 15 பால்ஸையும் ரவுண்டு பண்ணி எடுத்திருக்கேன்.
நம்ம ரவுண்ட் பண்ணி இந்த பன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு செகண்ட் ப்ரூஃபிங்க்கு அப்புறம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து இது வந்து ப்ரூஃபிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே மில்க் வாஷ்க்கு கொஞ்சமாக வந்து மில்க் ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் லைட்டாக. ஏன்னா நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா பன்ஸ்குள்ளே இருக்கிற அந்த ஏர் வந்து டிஸ்டர்ப் ஆகி உங்களுக்கு ப்ரூஃபிங் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக மேலே கொஞ்சமாக வந்து மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் நான் அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரீஹீட் ஆன அவனில் நம்மளோட பன்ஸ் வந்து உள்ளே வச்சிடலாம். ஜென்டிலாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏர் பபிள்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம பன்ஸ் நல்ல சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் அவனுக்குள்ளே வச்சுட்டு டைமிங்ஸ் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அதே 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு ப்ராப்பராக 15 மினிட்ஸ்க்கு நான் வந்து டைம் செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் இதே டைமிங்கில் நீங்கள் வந்து ப்ராப்பராக இந்த ரெசிபியை பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டிலையே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. மேலே சூப்பர்பாக கலர் டர்ன் அவுட் ஆகிருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் பர்ஃபெக்ட் பன்ஸோட கலர் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் அண்ட் இந்த டைமிங்ஸ்னால மட்டும்தான் நம்ம இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியை அச்சீவ் பண்ண முடியும். ரெசிபி வந்து பன்ஸ் வந்து ரெடியான உடனேயே வந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம மேலே கொஞ்சமாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த பட்டர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம பன்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைனா சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே ஹார்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக அது ஃப்ளாப் ரெசிபி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணுறதுனால மேலேயும் நம்மளுக்கு சாஃப்டாக டர்ன் அவுட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த டின் வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுக்கு டர்ன் அவுட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு நைஃப் வச்சு எல்லா சைட்ஸும் ரிலீவ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒயர் ரேக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மேலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ஒயர் ரேக் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுனால கீழே வந்து எவாப்ரேஷனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால நம்ம பன்ஸ் வந்து சாகியாக இல்லாமல் பர்ஃபெக்ட் சாஃப்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பன்ஸை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் அண்ட் டைமிங்ஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த ரெசிபியை நிறையவே ட்ரையல்ஸ் எடுத்து பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே பன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியாக வீட்டிலையோ அந்த மாதிரி வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கூடிய சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன்.